வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்ஷன் இப்போ வாங்குறதுக்கு 58 வயசில் வாங்கணும்னு இல்லை. இப்போ நம்ம 50 வயசுலே பென்ஷன் வாங்கலாம், ப்ரீ பென்ஷன் வாங்கலாம். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஏஎன் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுக்க, இது லாகின் ஓடிபி. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். மேலே இருக்கிறது மெனு பார். ஸோ அந்த மெனு பாரை கிளிக் பண்ணினீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், 4வதாக இருக்கும். அந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளைம் ஃபார்ம் 31, ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C அண்ட் ஃபார்ம் 10D. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ஃபார்ம் 31 அப்படிங்கிறது பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கிறதுக்கு, ஃபார்ம் 19 அப்படிங்கிறது பிஎஃப் பணம் எடுக்கிறதுக்கு, ஃபார்ம் 10C அப்படிங்கிறது பட் 10 வருஷத்துக்குள்ளே தான் உங்கள் சர்வீஸ் இருக்குன்னா அப்போ பென்ஷனை நீங்கள் கிளைம் போட்டு எடுத்துக்கிறதுக்காக. ஸோ 4வதாக இருக்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபார்ம் 10D அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிளைம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தோடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். பிஎஃப்க்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்களா இபிஎஃப்ஓக்கு, அந்த அக்கௌண்ட் நம்பர் தப்பு இல்லாமல் கொடுத்து கீழே வெரிஃபைன்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபை ஆகி ஸோ எஸ் ஆர் நோ ஐ அக்ரிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை என்ன ப்ளூ கலரில் காட்டுது இல்லையா, ஸோ அதை என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் டேட் ஆஃப் ஜாயினிங் பாருங்கள், 2009 இவர் டேட் ஆஃப் ஜாயினிங் பண்ணியிருக்கிறாரு. டேட் ஆஃப் லீவிங் பார்த்தீங்கன்னா 2025 என்ன செஞ்சுருக்கிறாரு, ஜாப் ஓட்டு வெளியில் போயிருக்கிறார். அதாவது 30/8/2025 ஜாப் ஓட்டு வெளியில் போயிருக்கிறார். சரிங்களா? ஆனால் இவரோட டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் 2 டிசம்பர் 1975. அதாவது இப்போ இவருக்கு 50 வயசு. ஸோ வழக்கமாக 58 வயசில் தான் பென்ஷன் வாங்க முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ 50 வயசில் ப்ரீ பென்ஷன் வாங்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்ன ரீசனுக்காக நம்ம ஷார்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதுதான் அந்த செலக்ட் கிளைம் ஆப்ஷன் காட்டுதா. ஸோ இதில் ஒன்லி பிஎஃப் வித் ட்ராவல் அப்படிங்கிறது, ஃபார்ம் 90ங்கிறது பிஎஃப் அமௌண்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு, ஒன்லி பென்ஷன் வித் ட்ராவல் ஃபார்ம் 10C அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய பிஎஃப் சர்வீஸ் வந்து 10 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னா பென்ஷனை கிளைம் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C, இப்போ உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும், உங்களுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மந்த்லி பென்ஷன் ஃபார்ம் 10Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது. ஸோ மந்த்லி பென்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார்ம் 20 பிஎஃப் அட்வான்ஸுங்கிறது ஃபார்ம் 31 அட்வான்ஸ் எடுக்கணும்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மந்த்லி பென்ஷன் ஃபார்ம் 10D அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே பாருங்கள் டைப் ஆஃப் பென்ஷன் கிளைம்டு சூப்பர் நோட்டேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம அதை எதுவும் செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்து கீழே பாருங்கள் ரெடியூஸ்டு பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் எஸ்ஆர்னோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? என்ன காரணத்துக்காக ரெடியூஸ் பென்ஷன் காட்டுதுன்னா, இப்போ நீங்கள் 50 வயசில் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ அது ரெடியூஸ் பென்ஷன் தான், ப்ரீ பென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வரும். அதாவது கம்மியான பென்ஷன் தான் வரும். ஸோ அதுக்கு ரெடியூஸ்டு பென்ஷனில் எஸ் அப்படிங்கிறத என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். ஸோ அதில் எஸ்ன்னு கிளிக் பண்ணதுக்கு ஒன்று அதிலே உங்களுடைய டேட் வந்து அந்த 50 வயசு எப்போ கம்ப்ளீட் ஆச்சுங்கிற டேட் ஆப்ஷன் காமிச்சிரும். அடுத்து பாருங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் இஃப் எனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்போ ஸ்கீம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அப்போ அதில் நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சூஸ் பண்ணுங்கள். இல்லை இப்போ ரீசெண்டாக தான் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிக்கிங்கன்னா நோங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் காட்டும். அதாவது நீங்கள் நாமினின்னு ஒரு ஆளை கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த நாமினியோட டீட்டெயில்ஸ் காட்டும். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிடுங்க. எம்ப்ளாய் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை இதில் தப்பு இல்லாமல் தெளிவாக என்ன செய்யுங்க, கொடுங்க. ஸோ ஆதார் கார்டு அட்ரஸ்ஸு எம்ப்ளாயி அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சது உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் பிஎஃப்க்கு ஆல்ரெடி என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் ஷோ ஆகும். ஸோ நேம் ஆஃப் த பேங்க், அதோட பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்மாக இதை நினச்சி செக் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணி முடித்த உடனே அடுத்து பாருங்கள்
அடுத்து டிக்ளரேஷன் கேட்கும். ஸோ டிக்ளரேஷனில் 2 ஆப்ஷன், 2 ப்ளூ கலர் கட்டம் இருக்குல்ல, அந்த கட்டத்தை டிக் பண்ணணும். டிக் பண்ண உடனே அது ப்ளூ கலராக மாறிடும். ஸோ அதை டிக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஆதார் ஓடிபின்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ ஆதார் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது இந்த கிளைமுக்கான ஓடிபி அது. ஸோ அந்த ஓடிபியை என்டர் ஓடிபின்னு ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்கு அந்த ஓடிபியை கொடுத்து வேலிடேட் ஓடிபின்னு கொடுங்க. கீழே ப்ளூ கலரில் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுக்கணும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ லோட் ஆகி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா யுவர் கிளைம் சப்மிட்டட்னு சொல்லி மெசேஜ் க்ரீன் கலரில் வரும். இப்போ கீழே பாருங்கள், ஆதார் ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைட், EKYC updated and monthly pension withdrawal claim form submitted successfully on unified portal. ஸோ அதை ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் வந்து பிடிஎஃபாகவே வந்துடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ இன்றைக்கி 21 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக அடுத்த மாதம் 1 உங்களுடைய ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உங்கள் ஃபைல் பிஎஃப் ஆஃபீஸுக்கு போகும். அவங்க வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.